தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/4/2025 வியாழக்கிழமை, பூரம் நட்சத்திரம், மதியம் 2 மணி வரை, பிறகு உத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அல் கொடுக்கும் செல்வ நந்தி என்று நான் நந்திக்காகவே ஒரு பாடல் எழுதியிருக்கின்றேன். பல இடங்களிலே எல்லா சிவாலயங்களிலும் நந்தி இருக்கும். அந்த நந்தியை வழிபட்டால், இன்று தினம் அதிலும் பிரதோஷ நாளிலே வழிபட்டால் எந்த தோஷம் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதோடு இன்றைக்கு செவ்வாயும் சனியும் நீச்ச செவ்வாய் நீச்சம் பெற்று சனியை பார்க்கின்றார். இந்த அமைப்பில் இருக்கிறது. உங்களுக்கு நான் இன்று சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, எல்லாமே எண்கள் மயமா இருக்குன்னு தொடர்ந்து இந்த எண்கணியத்தை பத்தி சொல்லிக்கிட்டு வர்றேன். பொதுவா ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா எத்தனை நம்பர் வீடுன்னு கேட்பாங்க. போஸ்ட்மேன் வந்தாருன்னா, ஓ இது இந்த நம்பர் வீடா, அது இந்த ஒரு கடிதம் வந்திருக்கும் பாருங்க. வீட்டுக்கு ஒரு எண் இருக்கு, கடைக்கு ஒரு நம்பர் இருக்கு, சரி பேன் கார்டுக்கு ஒரு நம்பர் இருக்கு, ஆதார் கார்டில் ஒரு நம்பர் இருக்கு, தொலைபேசிக்கு ஒரு நம்பர் இருக்கு, அலைபேசியில் ஒரு நம்பர் இருக்கு, ஹால் டிக்கெட்னு பிள்ளைகள் பரீட்சை எழுதுற போது வாங்குவாங்க, அதுல ஒரு நம்பர் இருக்கு. எந்த பஸ்ஸா இருந்தாலும் ரயிலா இருந்தாலும் எதுக்குமே எண் ஆதிக்கம் இல்லாமல் இல்லை. எங்கே பார்த்தாலும் எண்களின் மயமாகவே இருக்கு. அப்படி எண்கள் இருக்கிறதுல சாதாரணமாக அந்த எண்கள் எது நமக்கு ஒத்து வரக்கூடிய எண் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் எண் கணிதம். எண் கணிதம் என்பது ஒரு பொன் கணிதம். அதுல ஈடுபாடு வந்துருச்சு அப்படின்னா, அதுல முழுமையா லைக் பண்ணி நீங்க அதுல இன்ட்ரெஸ்டா அதுல ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயர் என்ன நீங்க பார்ப்பீங்க, கூட்டுத்தொகையை பார்ப்பீங்க, பிறந்த தேதியை பார்ப்பீங்க, சரி நமக்கு எது ஒத்து வரும்னு பார்ப்பீங்க. சில பேர் பாருங்க, இன்னைக்கு 14ஆம் தேதியா, கண்டிப்பா அதில் ஏதாவது செய்யணும். இன்னைக்கு 8ஆம் தேதியா, அதில் நம்ம செஞ்சா வெற்றி கிடைக்கும்லாம் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த தேதி ஒத்து வருது. ஆக அந்த எண்கள் என்பது நமது பெயரினுடைய எண்ணை முதல்ல நீங்க பார்க்கணும். தொழில் நிலையத்தினுடைய பெயர் என்ன பார்க்கணும். வீதியில் போற போது கார்ல போனாலும், நடந்து போனாலும், பஸ்ல போனாலும், எதுல போனாலும், போற வழியில போர்டை பார்த்தீங்கன்னா சில போர்டுகளில் இருக்க பேர்கள் வித்தியாசமான பேரா இருக்கும், ரொம்ப அற்புதமான பேரா இருக்கும். ஒரு இடத்துல மறக்க முடியுமான்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு பேர் போட்டிருக்காங்க. மறக்க முடியுமான்னு சொல்லி மதகுப்பட்டின்னு ஒரு ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. அது வழியா நான் காரில் போய்கிட்டு போது பார்த்தேன், ஹோட்டல் மறக்க முடியுமான்னு இருந்துச்சு. அப்போ நம்ம மறக்க முடியாத அளவு இங்கே சாப்பாடு கிடைக்கிறதுனால அவங்க போட்டிருக்கலாம். அது இது ஆங்கிலத்திலையும் போட்டிருக்காங்க. இந்த எழுத்துக்களை ஸ்பெல்லிங் எல்லாம் கூட்டி பார்க்குற போது நமக்கு அனுகூலமான எண் வரணும். பொதுவாக ஒருத்தருடைய பெயர் 23 அமைஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 23 அமைஞ்சா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எப்படி வருங்கிறதுக்கு ஒரு பாடல். 23 பெயர் அமைந்தால் ஈடுபடும் செயல் அனைத்தும் வெற்றியாகும். வருகின்ற உயர் பதவி தானாய் சேரும். வளர்ச்சிக்கு நட்பு வட்டம் வழிவகுக்கும். நண்பர்கள் கூட்டம் நிறைய இருக்கும். அவங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு அவங்களே வழிவகுப்பாங்க. அரியதொரு நுண்ணறிவால் பேச்சால் நாளும் அனைவரையும் கவர்ந்தெளிக்கும் ஆற்றல் உண்டு. இந்த 23 பேர் வச்சவங்க பேச்சாற்றலாலே கவர்ந்தெழுத்துருவாங்களாம். பெருமை மிக பெற்றிடுவார். வலிய பேசுவதற்கு மற்றவர்கள் விருப்பம் கொள்வாராம். இப்ப நம்ம ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கோம், வலிய பேசுவாங்க. உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பணி செய்யறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கேட்பாங்களாம். அப்படிப்பட்ட ஆற்றல் 23ங்கிறதுல பெயர் அமைந்தவர்களுக்கு உண்டா. ஆனால் எப்படி இருக்கணும் ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் அஸ்ட்ரோ நியூமராலஜி என்ற ஒரு முறை, அதைத்தான் நான் கையாளுறது வழக்கம். ஜாதக ரீதியாக இந்த கிரகம் நல்லா இருந்தா கிரகத்துக்குரிய எண்ண ஆதிக்கம் நல்லா இருக்கும்னு அவற்றை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் செவ்வாய் நீச்சம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றலாம். அதிகாலையிலேயே சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். என்ன இருந்தாலும் கவலைக்குரிய தகவல்கள் வருகின்ற பொழுது கடவுளைத்தானே நாட வேண்டும். எனவே இன்று உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம், கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். இல்லை என்று சொல்பவர்களுக்கு கொடுத்து உதவும் உங்களுக்கு இன்று நல்ல உதவிக்கரம் நீட்டுவதற்கு பலரும் காத்திருப்பார்கள். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனாலே இன்று உங்களுக்கு பொருளாதாரம் மிக திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நாளாகவே அமைகின்றது.
மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. ராகு 10ல் இருந்தாலே சுயதொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிவிடும். எனவே வேலைக்கு இருப்பவர்கள் உத்தியோகத்திலிருந்து விலகி விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வந்து சுயமாக தொழில் செய்யலாமா என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள். சரி, உத்தியோகத்தில் நீடிப்பவர்களாக இருந்தால் அலுவலகத்திலே மரியாதை கூடும். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, ராசிகளிலேயே செவ்வாய் சனியை பார்க்கின்றார். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். திடீரென உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். ரண சிகிச்சைகள் கூட ஏற்படலாம். பயணங்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இருந்தாலும் ஒரு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு குருவாரம். குருவை நீங்கள் கும்பிடுவது நல்லது. பொதுவாக வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு, சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு என்று வழிபாடை வைத்துக் கொண்டாலே இந்த அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமோ மற்ற கிரகங்களின் ஆதிக்கங்களால் வரும் பாதிப்புகளோ அகலும். எனவே இன்றும் நீங்கள் வழிபடுவது நல்லது. பொதுவாக இன்று வியாழக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று குருவை கும்பிடுவதன் மூலமாக தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன், விரையாதிபதி சந்திரன் ராசிகள் இருக்கின்ற பொழுது விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் கூட விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வரலாம். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு ஒரு புது முயற்சியிலே ஈடுபடுவீர்கள். அஷ்டமத்தில் ராகு இருப்பதனாலே அலைச்சல் உண்டு. அலைச்சல் கேட்ட ஆதாயம் கிடைக்கும் என்றாலும் கூட அலைச்சல் தவிர்க்க முடியாததாக அமையும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்கள் நெருக்கடி நிர்பந்தத்தின் காரணமாக வரலாம். இருந்தாலும் கூட வரும் மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதே நல்லது. கன்னிராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, 7லே ராகு, 12ஆம் இடத்திலே சந்திரன், லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதனாலே லாபங்கள் விரயமாகிவிடும். எனவே இன்றைக்கு எவ்வளவு வரவு வந்தாலும் நீங்கள் சேமிக்க இயலாது. கைக்கு பணம் வந்த மறுநிமிடமே செலவாகலாம். எனவே நல்ல விரயங்களாக செய்வது நல்லது. குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க சீர்வரிசை பொருட்கள் வாங்கலாம் அல்லது இடம்பூமி வாங்குவதில் கவனம் செலுத்தலாம். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கலாம். அப்படி வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் வரும். அந்த வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருக்கின்றது. எனவே வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் மருத்துவ செலவுகள் கூடும். நன்மை செய்வதாக நீங்கள் நினைத்து உறவினர்களுக்கு எது செய்தாலும் அது தீமையாக தெரியும். எனவே உறவினர் பகை உருவாகலாம். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று மேலதிகாரிகளால் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் என்னதான் வேலை பார்த்தாலும் உங்கள் திறமைக்கு அவர்கள் அங்கீகாரம் கொடுக்க மாட்டார்கள். மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம். அதே நேரத்தில் குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவதும் பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபடுவதும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது. எனவே குதூகலம் கூடும். பொருள் வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம். கணிசமான தொகை கைகளிலே புரளும் விதத்திலே தொழில் நடத்துபவர்களுக்கு இன்று வாய்ப்புகள் வரும். தேங்கி கிடந்த அந்த பொருள்கள் எல்லாம் இன்று நல்ல விதத்தில் விற்பனையாக போகின்றது. அதன் மூலமாக உங்களுக்கு சுயதொழில் நடத்துபவர்கள் கணிசமான லாபத்தை காணப்போகின்றார்கள். 4ஆம் இடத்திலே சனி அர்த்தாசிரம சனியாக இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். சனி தன் சொந்த வீட்டில் இருப்பதனாலே ஆரோக்கியம் படிப்படியாக சீராகும். அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். அகால நேரத்தில் சாப்பிடுவதை கொஞ்சம் தவித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே இன்று வியாழக்கிழமை என்பதன் முன்னிட்டு வியாழன் கிழமை வருகின்ற பொழுதெல்லாம் குருவை நீங்கள் நினைக்க வேண்டும். இன்று அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று குருவை கும்பிடுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வரும். தனுசு ராசி நேயர்களே, 6லே குரு இருக்கின்றார். எனவே உத்தியோகத்திலே திடீர் மாற்றங்கள் வரலாம். பொறுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். நிதானத்தை கையாள வேண்டும். அது மட்டுமல்ல, 3லே சனி இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதில் சில சறுக்கல்கள் வரலாம். உடன்பிறப்புகளே உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம். எனவே கடன் சுமை கொஞ்சம் கூடும் விதத்திலேயே இருக்கிறது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. கவனத்தோடு செயல்பட்டால் இன்று இனிய நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொருள் வரவில்லை தடைகள் ஏற்படலாம். நட்பாக இருந்தவர்கள் திடீரென பகையாவார்கள். உத்தியோகத்தில் கூட நீங்கள் சுதந்திரமாக செயல்பட இயலாது. மேலதிகாரிகளின் கண்காணிப்பு அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கும் நீங்கள் ஆளாக நேரிடும். உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். பிறரிடம் எடுத்துரைக்க வேண்டாம். மிக மிக கவனத்தோடு நீங்கள் இருப்பது மட்டுமல்ல, இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தியை கும்பிடுவது நல்லது.
கும்பராசினியர்களை ஜென்மச்சனியின் ஆதிக்கம், ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல்களில் லாபம் கிடைக்கும் என்றாலும் விரயங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கின்றார். செவ்வாய் சனி பார்வை அவ்வளவு நல்லதல்ல. திடீரென குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ ஆரோக்கியத்தில் தொல்லைகள் வரலாம். மருத்துவ செலவு உண்டு. மனக்கலக்கம் தரும் தகவல் வராமல் இருக்க வேண்டுமானால் இன்று அதிகாலையிலேயே குருவை வணங்குவது நல்லது. மீனராசி நேயர்களை கூட்டுக்கிற யோகத்தால் நல்ல மாற்றங்கள் வரும். ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் கடினமான வேலைகளை கூட இன்று சுலபமாக செய்து முடித்து விடுவீர்கள். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். 3ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினர் ஆதரவோடு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.